ஆபிரகாமின் சந்ததி, ஈசாயின் அடிமரம் என்று எழுதப்பட்ட கிறிஸ்து மனித உருவில் வந்துள்ளார் என்பதை ஆசாரியர்கள் அறியவில்லை. அதனால் இயேசு சீஷர்களிடம், இவர்கள் என்னை காண்கிறார்கள், நான் சொல்கிறதை கேட்கிறார்கள், ஆனால் நான் தான் கிறிஸ்து என்று உணராமல் இருக்கிறார்கள் என்று சொன்னார். காரணம், அவர்கள் இருதயம் கொழுப்பினால் நிறைந்திருக்கிறது, அவர்கள் மந்தமாய் கேட்கிறார்கள் என்று சொன்னார். ஆனால் சீஷர்களாகிய உங்களுக்கோ கிருபை கொடுக்கப்பட்டுள்ளது, அவர்களுக்கோ கிருபை கொடுக்கப்படவில்லை என்றார். சத்திய வசனத்தின் ஆழங்களை கண்டு கேட்டு அதன்படி உணர்வோடு வாழ்கிறவர்களுக்கு பரலோக இரகசியம் வெளிப்படுகின்றது என்றார். உணர்வும் மாற்றமும் இல்லாதவர்களுக்கு பரலோக இரகசியம் வெளிப்படவில்லை. பரலோக இரகசியம் என்றால் என்ன? கர்த்தர் நமது கரத்தில் கொடுத்திருக்கிற பைபிள் சொல்கிற வசனங்களை கவனித்து கேட்டு அதன்படி வாழ்வது ஆகும். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நாட்களில் பைபிள் கொடுக்கப்படவில்லை. அன்று நியாயப்பிரமாணம் புத்தகம் மாத்திரம் காணப்பட்டது. இயேசு என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் இயேசு. இயேசு தான் பைபிள். சபைக்கு செல்வது, காணிக்கை கொடுப்பது, ஊழியம் செய்வது, பைபிள் படிப்பது, பிரசங்கிப்பது போன்றவைகளை செய்வதால் மட்டும் நாம் வசனம் சொல்கிறபடி செய்துவிட்டோம் என்று அர்த்தமல்ல. வசனம் சொல்கிறபடி செய்கிறவர்கள் மட்டுமே பரலோக இரகசியத்தின் வெளிப்பாட்டை பெற்றவர்கள்.